தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்று தாயாம் திருச்சபையானது ஆண்டின் புதுக்காலம் 26வது ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைக்கின்றது. இந்த ஞாயிற்றுக்கிழமையானது நமக்கு சிந்திக்க விடுக்கும் அழைப்பு என்னவென்றால், பெறுவதில் இன்பமா கொடுப்பதில் இன்பமா என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன உதாரணத்துடன் உவமையோடு இந்த நற்செய்தியை தொடங்குகின்றார். அதாவது பணக்காரன், ஏழை, லாசர். பணக்காரன் தன்னுடைய தன்னிடம் உள்ளதை வச்சு அவன் சுகபோகமாக வாழ்கின்றான். ஆனால் லாசரோ ஏழ்மையில், துன்பத்தில், வேதனையில் உழன்று தவிக்கின்றான். இந்த பணக்காரனுக்கு ஏழை லாசரிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்றாலும் கொடுக்க மனமும் இல்லை. ஆனால் இருவரும் இறக்கின்றார்கள். இந்த பணக்காரன் நரகத்தில் வேதனைப்படுகின்றான். லாசரோ ஆண்டவர் இயேசுவின் ஆண்டவர் அபிரகாமின் மடியில் அவர் அமர்ந்திருக்கின்றார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகின்றது. இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: அனைவருமே பிச்சைக்காரர்கள் என்று. எவ்வாறென்றால், பிச்சைக்காரர்கள் பெறுவதில் இன்பம் காண்கின்றார்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனம் இல்லை. அதனால்தான் நாமும் இந்த உலகத்தில் வருகின்ற பொழுது எதையுமே எடுத்துக்கொண்டு வருவதில்லை. ஆனால் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது எதையுமே கொடுக்காமல் வெறுமனே சென்று விடுகின்றோம். ஆனால் தான் அனைவருமே பிச்சைக்காரர்கள் என்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் வரும், இந்த கதையில் வரும் செல்வந்தனும் இயேசுவின் பார்வையில் ஒரு பிச்சைக்காரனே. ஏனென்றால் அவனிடம் இருக்கின்ற பொழுது அவன் பகிர்ந்து கொடுக்காமல் அவன் உணவையும் உதாசீனப்படுத்தி தன்னுடைய சுகபோக வாழ்வில் வாழ்கின்றான். ஆனால் லாசரோ ஏழ்மையும் வறுமையும் வேதனையும் தவிக்கின்றார்கள். இரண்டு பேருமே இறந்த பின் நரகத்திலேயே, மோட்சத்தில் லாசரும் நரகத்தில் பணக்காரனும் கஷ்டப்படுகின்றார்கள். நம்முடைய வாழ்வும் இதேதான் நமக்கு கூறுகின்றது. நமக்கு இறைவன் கொடுத்த அனைத்து நல் வாய்ப்புகளையும் நாம் பிறரின் வாழ்விற்காகவும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்டவர்களின் உயர்வுக்காக நாம் உழைக்கின்றோமா, அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் பணத்தையும் பதவியையும் நம்முடைய சுயநலத்துக்காகவும் நம்முடைய இன்ப துன்பங்களுக்காகவும் நம்முடைய தேவைக்காகவும் உபயோகப்படுத்தி ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனோடு சேர்ந்து பயணிப்போம். இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார், நமக்கு வேண்டி வைத்து தருகின்றார். அனைவரையும் அன்பு செய்வோம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நல்லவன் கெட்டவன், இருக்கின்றவன் இல்லாதவன் என்ற பேதமின்றி அனைவரையும் அன்பு செய்வோம். இருக்கின்ற போது கொடுப்போம், இறைவன் நமக்கு அதிகமாக கொடுப்பார். இதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு கூறும் உன்னதமான செய்தி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளை மகிழ்ச்சியோடு தொடங்குவோம். இந்த நாள் இறைவனின் நாள். நமக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர் நிறைவாக தருவார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.